அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பயணம் மருதுவாழ் மலை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டத்திலேருந்து நாகர்கோவில் ஒரு 27 கிலோமீட்டர். நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் பொற்றையடின்னு ஒரு கிராமம் வருது. அது 13 கிலோமீட்டர் இருக்குது. பொற்றையடியிலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோட்டில் ஏறிக்கணும். இந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், சின்ன ரோடாக இந்த கோயில் இந்த லெஃப்ட் சைடில் ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோயில். ரோடெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து கிளம்புவாங்க. இங்கேருந்து ஒரு 1.3 கிலோமீட்டர் தான் வரும். இந்த மலைக்கு அடிவாரத்தில் போயிடுவோம். இப்போ நம்ம இந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்திருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணிக்கிட்டு 2 வீலர் 4 வீலர்லாம் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நேரத்தை பார்த்துருங்க. இன்னைக்கு மார்ச் 4 ஐயா வைகுண்டர் அவதார தினவிழா கொண்டாடுறாங்க. அதனால இந்த மலைக்கு நிறைய மக்கள் மேலே போய் சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி அதிகமாக கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து அனைத்து சமய ஒற்றுமையிலிருந்து ஒரு மண்டபம் எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த இடம்தான். இது கூட சின்ன சின்ன கோயில் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கே சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஓய்வு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல காற்று அருமையாக வீசுகிறது. இது சின்ன சின்ன கோயில்கள் அதிகமாக இருக்குது. இந்த மலையானது கடல் மட்டத்திலிருந்து 1800 அடி உயரத்தில் இருக்கு. இப்போவும் இங்கே இந்த இடத்துல எல்லாம் வந்து சின்ன சின்ன குகைகள் இருக்குது. அதில் வந்து ஆட்கள் இருக்காங்க, தவம் செய்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. வாங்க வந்து பார்த்துக்கோங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வியூ இருக்குது பாருங்கள்.
அந்த கேமராவில் வந்து கவராம ஆகலை. இன்னும் கொஞ்சம் படி ஏறணும். இதை எதுக்கு காட்டுறேன்னு சொன்னால், தயவு செய்து இந்த இயற்கையான இடங்களுக்கு வர்ற மக்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு வர்றத தயவு செய்து தவிர்த்துருங்க. ஏன்னா அது ஒரு இயற்கைக்கு செய்கிற ஒரு பெரிய துரோகம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு குகை இருக்குது. இதுலேயும் முனிவர்கள் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். இன்னும் கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறி மேலே போயிடணும். நம்ம இப்போ கால் பகுதி கூட ஏறி இருக்க மாட்டோம். நல்ல ஒரு வியூவாக இருக்குது பாருங்கள். இது வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை. இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தண்ணி நிற்கிற இடம். இது பாருங்கள், இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது, ஒரு சின்ன கோயில். இது பக்கத்தில் வந்து ஒருத்தங்க மாலையெல்லாம் விற்றுட்ருக்காங்க. அப்புறம் மோர், மாங்காய், நெல்லிக்காயெல்லாம் உப்பில் போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்றைக்கும் அங்கே இருப்பாங்க. இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது பாருங்கள். இதுலேயும் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேயே. பார்த்துருங்க, ஒன்று மேல் பகுதியில் சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க. நல்லா அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு.
பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த தெரிகிறது அந்த ஒயிட்டாக தெரிகிறது மணக்குடி பாலம், அது பக்கத்தில் இருக்கிற சர்ச்செல்லாம் தெரியுது பாருங்கள். இது இந்த பொற்றி அடியில் இருக்கிற ஒரு சாய்பாபா கோயில்னு நினைக்கிறேன், கரெக்ட் சரியாக தெரியலை, ஏதோ ஒரு கோயில். இனி நமக்கு எங்குமே படிக்கட்டுகள் இருக்காது, இந்த மாதிரி கல்லாக தான் இருக்கும். இந்த பாறையிலலாம் மெதுவாக பார்த்து மேல் பகுதிக்கு போயிடணும். அங்கங்கே அந்த அம்புக்குறி மட்டும் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து தான் கரெக்டாக போகணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வழி தவறி வேறு எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல இயற்கை காற்றோடு நம்ம ஏறுற டயர்டாலாம் தெரியலை, எனக்கு தெரியலை. நான் ஏறுற டைமில் அந்த டைம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு 11 மணி இருக்கும். இயற்கையை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு இடமா இருக்குது. நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடம். இதுக்கு மேல் பகுதிக்கு நம்ம இன்னும் போகணும். பாருங்கள் பிளாஸ்டிக். இந்த மலையில் வந்து நிறைய மருத்துவ தாவரங்கள் இருக்குது, ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்கள். பாறையில் ரொம்ப வருஷங்கள் இருக்கும் போல் இருக்குது. அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு பாறை, 2 பாறைக்கு மேலேயே இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறைய கேரளா மக்களை இன்றைக்கி பார்க்க முடியுது. அது எதனாலன்னு சொன்னால், நாராயணகுரு அவங்க வந்து இங்கே முன்காலத்துலலாம் வந்து தவம் இருந்துக்காரு. அதனால் அந்த மக்கள் கேரளா மக்கள் வந்து இது நாராயணகுருவின் தவ நிலைன்னே சொல்கிறாங்க இந்த இடத்த. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இடங்களெல்லாம். அப்புறமா இங்கே வந்து ஐயா வைகுண்டரும் இங்கே ரொம்ப காலமாக தியானம் பண்ணியிருக்காரு. அதனால் ஐயா வழி மக்களும் இங்கே வந்து நிறைய பேர் மேலே வந்து இன்றைக்கி பூஜை செய்கிறதுக்கெல்லாம் வந்திருக்காங்க.
இப்போ பார்த்திங்கன்னா இவங்க கையில் நிறைய கேன் வச்சுருக்காங்கல்ல. இந்த கேனெல்லாம் எதுக்குன்னா மேலே இன்றைக்கி வர்ற மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இலவசமாட்டு மோரெல்லாம் கொடுக்குறாங்க. அதை தயார் பண்ணுறதுக்கு இந்த மலை அடிவாரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க இந்த மக்கள். இங்கே வந்து நிறைய குகை இருக்குது. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. நிறைய பழங்கால அந்த முனிவர்களெல்லாம் வாழ்ந்த குகைகளெல்லாம் இப்போவும் அதே மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அங்கே யாருமே இல்லை. அகத்தியர் முனிவருக்கும் இங்கே வந்து தவம் செஞ்சதான்ட்டு சொல்கிறாங்க. அகத்தியர் குகைன்னு தனியாக ஒரு குகை இருக்குது. நான் இன்றைக்கி தனியாக தான் வந்திருக்கேன். நண்பர்களோடு வந்துருந்துச்சுன்னா அந்த குகைக்கெல்லாம் போய் வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து வெளிநாடு மக்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க எங்கள் மேலே. அவங்க சரியாக வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா அந்த இடம் வந்து எனக்கு பேலன்ஸ் ஆகலை. ரொம்ப அருமையாக இருக்குது. மேலே இருந்து பார்க்குறதுக்கு மொத்த கன்னியாகுமரி மாவட்டமே தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிற ஐயன் திருவள்ளுவன் சிலை. வீடியோவில் அவ்வளோ தெரியல, ஆனால் இங்கே நேரில் வந்து நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மேக கூட்டம் நல்லா தெளிவாக இருக்கிறதுனால தெரிகிறது. இன்னும் நமக்கு நிறைய இப்போ ஒரு அரை பகுதி தாண்டி வந்துட்டோம். இனி ஒரு சமதள பரப்பு மாதிரி இருக்குது. அப்புறம் திருப்பவும் மலை எல்லாம் ஏறுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மலைக்கு ஏற வர்றவங்க தண்ணி எடுத்து வாங்க. பிளாஸ்டிக் தண்ணி எடுத்துகிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து பாட்டில் மேலே போடாமல் கீழே கொண்டு வாங்க. இதில் வந்து ஒரு பேட்ஸு கூட தான் நான் இப்போ பார்க்க முடியுது. நம்ம நெருங்கிட்டோம் ஓரளவுக்கு. இந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமாக வாங்க. ஏன்னா லைட்டாக சறுக்குனாலும் கீழே போயிடுவோம்.
நம்மளை பார்க்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் வேறு யாருமே இல்லை. இங்கே வந்து மலையாளமும் தமிழ் தான், மலையாளமும் ஆங்கிலத்துலேயும் தான் அதிகமாக அந்த இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா அதிகமாக மலையாள மக்கள் வர்றதுனால. இது வந்து நல்ல ஒரு ஓணான், நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாகவே இருக்குது. இதே மாதிரி நிறையவே இங்கே இருக்குது. இங்கே கீழேயும் ஒரு குகை இருக்குது, அதுக்கு போக முடியலை. ஏன்னா நான் தனியாக இருக்கிறனால நான் என்னை போக விரும்பலை. நம்ம மேற்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோயில். இது பெரிய ஒரு கொப்பரை வச்சுருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் வந்து இதில் தீபம் ஏற்றுவாங்க. அது வந்து ஓரளவு கன்னியாகுமரி சுற்றுவட்டாரத்துக்கு நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா வந்து மயிலாடி புதூர் அந்த பகுதி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது அதுக்கு மறு சைடு இது வந்து நம்ம கன்னியாகுமரி அந்த ஏரியா இப்போ பார்த்துட்ருக்கோம். இது அந்த நான்குவழிச்சாலை, நாகர்கோவில் கன்னியாகுமரி வேலை நடந்துட்டுருக்கு. இது மணக்குடி பாலம் தெரியுது பாருங்கள். இது டாப்பில் இருந்தால் பார்த்தா தெரியுது. இன்னும் அது ஜூம் பண்ணி பார்க்குறோம்.
இப்போ டைமை பாருங்கள் எவ்வளோ ஆயிருக்குன்னு. இதில் நம்ம மொத்தம் ஒரு 15 நிமிஷம் தான் உட்காந்துருப்போம். ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல, ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல, இப்படி 3 இடத்துல உட்காந்துருக்கோம். இனி நம்ம திரும்ப கீழே இறங்கிடுவோம். இறங்குறதுக்காக போயிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு குகை இருக்குது. இதில் அந்த வழியே போகணும் இந்த குகைக்கு. இந்த பாறை இடுக்கு வழியாக தான் நம்ம இன்னும் கீழே இறங்கிட்டுருக்கோம். இது ஒரு குரூப் கேரளா மக்கள் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்க. சரி நண்பர்களே, மதுவான் மலை நல்ல ஒரு அனுபவத்தை தந்தது. இன்னும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.